அனைவருக்கும் வணக்கம். 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் செல்வாக்காக இருப்பார்கள், செல்வம் மிகுந்தவர்கள், தான தர்மம் அதிகம் செய்பவர்களாக இருப்பார்கள், கௌரவம் மரியாதை நிறைந்தவர்கள், சிறந்த அறிவாற்றல் பெற்றவர்கள், திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். குறைந்தபட்சம் ஒரு காலேஜ் டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க, அல்லது அதை தாண்டி பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ஹை லெவல் படிப்புக்கு வாய்ப்புகள் உண்டு. அழகாக இருப்பார்கள், முகத்தில் தெய்வீக கலை குடிகொண்டிருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் குலதெய்வம் பேசும். அவர்கள் குலதெய்வத்தை நேரில் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் கூடவே இருந்து அருள் புரியும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் திருமண தடை வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மூல நட்சத்திர பெண்கள் தெய்வ அம்சம், தெய்வ கடாட்சம் பெற்றவர்கள். ஒரு சிலருக்கு குலதெய்வம் அருள் வந்து சாமி வரும். 100% அது உண்மை. அவர்கள் சொல்ல அனைத்தும் உண்மையாகவே இருக்கும். உண்மையை மட்டுமே அவர்கள் பேசுவார்கள். உண்மைக்கு மாறாக பேசினால் அவர்கள் மூல நட்சத்திரமாக இருக்க முடியாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை மனைவியாக அடையும் கணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வீட்டுக்கு வந்துவிட்டால், கணவன் வீட்டுக்கு வந்துவிட்டால், திருமணத்திற்கு பிறகு அப்பா அம்மா வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். தன் வீடு, தன் கணவன், தன் குழந்தைகள் என்று மிகவும் அரவணைப்பாக இருப்பார்கள். மூல நட்சத்திரத்தில் மனைவி மட்டும் அமைந்து விட்டால் ஆண்களுக்கு வீட்டை பற்றி கவலை அறவே இருக்காது. நிச்சயமாக அவரிடம் ஒரு நிம்மதியை எதிர்பார்க்கலாம். நிம்மதி இருக்கும். என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நான் கணித்தவரில் 95% ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கின்றன. மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகள் மிக மிக குறைவு. மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு கணவனுடன் அன்பு, அனுசரணை மிகவும் அதிகமாக இருக்கும். ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகம், கெமிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு பெரும்பாலும் பிரிவினுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்படி ஒருவேளை ஆயிரத்தில் ஒரு குடும்பத்தில் மூல நட்சத்திர பெண் அல்லது கணவனுக்கு பிரிவினை ஏற்பட்டால் அதுக்கு ஜாதக கட்டத்தில், பிறந்த ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு, கிரகங்களின் மாறுபாடுகள், தசாபுத்திகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பிரிவுகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. மூல நட்சத்திரத்தில் பொண்ணு கிடைச்சா கூட்டிகிட்டு போயிருங்க, கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு, நிலம், தோட்டம் என்ற அனைத்து செல்வங்களையும் பெற்றிருப்பார்கள். இரக்க குணம் அவர்களிடம் உண்டு. பெரும்பாலும் செல்வந்தராகத்தான் இருக்கிறார்கள். நான் பார்த்தவரை அதிகம் செலவு செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். செலவுகள் அவர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அரசு பணியில் மிக முக்கிய நிர்வாக திறமையில் ஒரு ஹை லெவல் போஸ்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதில் நிர்வாக திறமை மிக அதிகம். எந்த ஒரு பிரச்சனையும் நுணுக்கமாக இவர்கள் கையாள்பவர்கள் இவர்கள். மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. மூலம் 1ஆம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாகிறார். மூலம் 2ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதியாகிறார். மூலம் 3ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதியாகிறார். மூலம் 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதியாகிறார். அஸ்ட்ரோ மாங்குடி மந்தன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசிக்கான பலன், நட்சத்திர பலன் போட்டுருக்கேன். இது ஓரளவுக்கு விஷயங்கள், மிக குறைந்த அளவில் தான் பலன்களை காட்டும். நான் வீடியோவில் சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும், நடக்கும். அதெல்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி ஆன்சர் வரும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி 12 லக்னங்களுக்கான பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். மெம்பர்ஸ்க்கு லக்ன பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் வீடியோ. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. அதை பார்த்துட்டு என்னென்ன நடக்கும், நடக்காதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. என்ன தொழில் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம், வண்டி வாகனங்கள் வாங்கிறது, என்னென்ன பிரச்சனைகள், இதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லா விஷயமே அதில் ஆன்சர் கொடுத்தாங்க. அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதம் மேசத்தில் சூரியன் இருக்கு, ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் சந்திரன் இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை காட்டுகிறது. உயர்கல்விக்கு வாய்ப்புகள் உண்டு.
சகோதரிகள் மாசமாக இருந்தால் இந்த மாதம் டெலிவரி தேதி வறுமையானால் பெரும்பாலும் சிசேரியனாக இருக்கும். சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. முழங்கால் வலி வரும் வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பிரச்சனைகள் உண்டு. கால்நடைகளை பாதுகாப்பது நன்மையை தரும். இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சுக்கிரன் இருக்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது இருக்க, கும்பத்தில் ராகு இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் பொருளாதார வளம் நன்றாக இருக்கும். எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை காட்டுகிறது. அடி வயிற்றில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்க, கடகத்தில் புதன் இருக்க, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சேர்ந்திருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து போவது நன்மையை தரும். தந்தை வழி சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார வளம் நன்றாக இருக்கும். காலில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. வைத்தியம் செய்து கொள்வது நன்மை தரும். வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 ஆகஸ்ட் மாதம் மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் புதன் சூரியன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் செவ்வாய் இருக்க, துலாமில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் வேலையில் பிரச்சனை வரும். மெமோ வரும். சஸ்பென்ஷன் வரும். டெர்மினேஷன் வரும். புதிய வேலையும் கிடைக்கும். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. கர்நாடக இயந்திரங்களில் வேலை செய்பவர்கள் கவனமாக பாதுகாப்பாக செய்வது நல்லது. இயந்திரங்களில் விபத்துக்களை காட்டுகிறது. புண்ணிய தீர்த்த யாத்திரைகள், கோயில் குளங்கள் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.